அவரோட பழகியதில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத விஷயம்னு சொல்லலாம். ஆமாம், எனக்கு தேர்தலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட தொகுதி உடன்பாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். பேச்சுவார்த்தைக்கு பெரும்பாலும் எங்கள் பார்ட்டி சார்பாக போகிற பொழுது என்ன தான் பேச அனுமதிப்பாங்க. ஒரு முறை 15 சீட்டு நாங்கள் கேட்குறோம். அவர் ஏற்கனவே 9 சீட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட முடிச்சிட்டாரு. ஆனால் திருப்பி 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 நெருக்கி 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 பேசி அவர் 12 என்னோ வந்தார். நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்ட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் கட்சி தலைவரில் இல்லைப்பா போய் ஒத்துக்கிட்டு வைப்பா அதேன்னாங்க. நான் போய் அவர்கிட்ட ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஓ, சரி திருப்பி ஒன்று தரேன், இங்கேயே ஒத்துக்கிறியான்னாரு. போய் கமிட்டியெல்லாம் கேட்கக்கூடாது, லிபரலாக கொடுத்துட்டார். லிபரலாக கொடுத்துட்டாரு. அதாவது உங்களை விடக்கூடாதுன்னு நினச்சா அவர் உங்களை கெட்டியாக பிடிச்சிப்பார். உங்கள் திறமையின் காரணமாக அவரோடு இருக்கிறதில்ல, அவருடைய தேவையின் காரணமாக தான் அவர் உங்களை வச்சுப்பாரே தவிர பொதுவாக கம்யூனிஸ்டுகள்கிட்ட அவருக்கு ஒரு மரியாதை உண்டு.